நான் ஒரு 10 நாளாக அயர்லாந்து, யூரோப்பு, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாண்ட்லாம் சுற்றிட்டு இருக்கேன். இங்கே நான் அதிகமாக கேட்ட லாங்குவேஜ் ஐரிஷோ, ஜெர்மனோ, ஃப்ரெஞ்சோ கிடையாது. இலங்கை தமிழ். ஆமாம், நல்ல வடிவான தமிழ் அதான் பேசுகிறாங்க ஃபுல்லாக. ஆமாம், பார்த்தீங்களா? அதுவும் என் ப்ரொடியூசரு, சுவிட்சர்லாண்டு உள்ள ப்ரொடியூசர் ஒரு கால் பண்ணி எனக்கு இப்படி தான் பேசுவார். ஆக்சுவலாக, ப்ரோ நான் ஜூரிச்சிலேருந்து அரவிந்த் கதைக்கிறேன் ப்ரோ நீங்கள் இங்கே வந்து ஜூரிச்சில் ஸ்டாண்டப் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் ஜூரிச்சில் நில்லுங்க ப்ரோ, அப்புறம் பாரிஸில் ஒரு நாள் நின்றுட்டு அப்படியே நீங்கள் ஆம்ஸ்டர்டாமில் ஒரு 2 நாள் நில்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ நின்றுக்கிட்டே இருக்க முடியாது ப்ரோ, ரூம் ஏதாவது போடுங்க ப்ரோ, அப்பப்போ உட்காரணும் படுக்கணும். அவர் ஸ்டாண்டப்னா ஃபுல்லாக நிற்பேன்னு நினச்சிக்கிட்டாரு. பயந்துட்டேன் ஆக்சுவலாக. ப்ரோ நிற்க முடியாது ப்ரோ, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ. பட் எனக்கு அந்த தமிழ் ரொம்ப பிடிக்கும். தென்னாலி படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்னா நம்ம ஊரில் கமல் பேசுவார் பார்த்துருக்கீங்க. டெவோஃபோபியா, டெஸ்டோஃபோபியா, கிளையண்டோஃபோபியா, மேனேஜரோஃபோபியா, ஹெச்ஆர்ஓஃபோபியா பல ஃபோபியாக்கள் ஐடியில் உண்டு சொல்லிவிடும். இவை அனைத்தும் உனக்கு உண்டடா, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யண்டு மேனேஜரனே என் வீட்டுக்கு அனுப்பினவர். ஆனால் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இலங்கை தானே ப்ரோ, தமிழ் ஓகே ப்ரோ? நம்ம தமிழ் அருமையாக இருக்கா? பரவாயில்ல, ஏதோ வேலிடேட் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு சிலர் நம்ம ஏதாவது சீரியஸாக சொன்னால் அப்படியே முடிச்சு பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஏன் தமிழ் சினிமாலாம் பார்க்குறீங்கல்ல, தமிழ் சினிமாலாம் வர தமிழ் இதே மாதிரி தானே இருக்குது ஆக்சுவலாக. விஜய் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு தானே சொல்கிறாரு. நான் அடிச்சேன்னா நீ தாங்கவே மாட்டேடா, 4 மாதத்துக்கு நீ தூங்க மாட்டேடானா சொல்கிறாரு. அதனால் அந்த மாதிரி தான். படுக்க மாட்டீங்களா? அது வேறையா? பாருங்க, கரெக்ஷன்லாம் சொல்கிறாங்க நமக்கு.